ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சூடு ஆனதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசித்ததும் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் இப்போ சப்பாத்தி தேய்க்கிற ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழுத்தினீங்கனாலே வந்துடும். எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஃபேஸ் கொடுத்துடலாமா? பேனா எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்க பேனா எடுத்து அதனோட எட்ஜில் கண் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்கு வாய் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாய் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அந்த ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்குவோம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.